நோ 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 மலிஷ்கா சார் ஏய் என்னாச்சுமா? இல்ல இல்ல மாம் மாம் அது வந்து லக்ஷ்மி இருக்காளே என் ரிஷி கூட என்னாச்சு வந்து ரிஷிக்கு? அது அவ கண்டிப்பா அவனை பறிச்சிருவா. அந்த அந்த லக்ஷ்மி அவனை கண்டிப்பா பறிச்சிருவாமா. அவனும் என்ன பண்ணுவான் பாவம், அவனும் மனுஷன் தானே, எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான் மாம். அப்புறம் அந்த பொண்ணு அவ சும்மா இருக்க மாட்டா மாம், அவ கண்டிப்பா ஏதாவது பாரு பண்ணுவா. மலிஷ்கா, இந்த இல்ல மாதிரி மாம். எதுவும் அங்க நடக்காது. இல்ல இல்ல இது கண்டிப்பா நடக்கும் மாம். இப்பெல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா இல்ல நடக்குது அந்த மாம். மாதிரி எதுவும் நடக்காது. கம் 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 ரிலாக்ஸ். நீ ப்ளீஸ் ரிலாக்ஸ் பண்ணுமா. இல்ல மாம் இது நடக்கும், இது கண்டிப்பா நடக்கும். உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. நீ நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்க. கம் ஆன் வா வா வா. ரிஷி எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் ஆனா பேசணும். நான் உன்கிட்ட பேச விரும்பல. ஏன்னா நீ ஒரு ஒண்ணா நம்பர் போய் சொல்ற. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போயேன். என் மேல உனக்கு இவ்ளோ கோவமா ரிஷி? நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணங்கிற விஷயத்த அவன் கிட்ட எப்படி சொல்ல? எப்படி சொன்னா அவன் புரிஞ்சுப்பான்? நான் எதுக்காக இங்க வந்தேன்னு அவனுக்கு தெரியணும்ல. ரிஷி நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? நான் இங்க சிரிச்சேன். நான் உன்னை பார்த்த உடனே கார்ட்டூன் மாதிரி இருக்கனா? என்ன பார்த்து சிரிக்கிற? கிண்டல் பண்றீங்க? ரிஷி எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நான் எதுக்கு உன்னை கிண்டல் பண்ணணும்? ஏன் உன்னை பார்த்து சிரிக்கணும்? ரிஷி என்ன உனக்கு தெரியாதா? இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. அதெல்லாம் கேட்டனா உன்னால பதில் சொல்ல முடியாது. பதில் தெரிஞ்சிருந்தாலும் நீ அதை சொல்ல மாட்ட. அதனால என்னோட வாயை கிளறாத. ஏன், எதுக்கு, எப்படி, எதுவும் கேட்காத. ரிஷி ரிஷி உண்மையிலேயே ரொம்ப அப்செட் ஆயிருக்கான்னு தெரியுது. இந்த நேரத்துல நான் இவன் கிட்ட என்ன பேசினாலும் அது இவன் கண்டிப்பா தப்பா தான் புரிஞ்சுப்பான். பேசாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சொல்லி பார்க்கலாம். அப்போதான் இவன் கொஞ்சம் கூலா இருப்பான். படியில இருந்து போ. ரிஷி நீ இன்னும் எவ்வளவு நேரம் கோவமாவே இருப்ப? லிசன், லக்ஷ்மி, இங்க எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ண வேண்டாம். நீ இங்க என் வீட்டுக்குள்ள, அதுவும் என் ரூமுக்குள்ள இருக்க, அதுவும் வலுக்கட்டாயமா. நான் உன்னை இங்க தங்க விட்டுருக்கேன்னா அதுவும் வேற வழி இல்லாம என் மனசுக்கு விரோதமா. ஏன்னா என்னோட கை கட்டப்பட்டிருக்க. ஒருவேளை என்கிட்ட மட்டும் சாய்ஸ் இருந்தா நான் உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் தானே பேசுறதெல்லாம். அதனாலதான் சொல்றேன், என் வாயை கிளறாத, எதுவும் பேசாத. சரி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ரிஷி. ஆனா நீ என்கிட்ட கேட்கலாம் இல்லையா? உனக்கு என்ன கேட்கணுமோ அது என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் சொல்றேன். அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல யார் சைன் பண்ணது? நீதானே? கோர்ட்ல நின்ன எனக்கு எதிரா கோர்ட்ல என்ன பார்த்து என்னெல்லாம் பேசின? அதோட இங்கேயும் தான். இப்ப இங்க நிக்கிறல்ல, அதுவும் என் விருப்பத்துக்கு விரோதமா. கோர்ட்ல என்ன பார்த்து நீ அப்படி பேசினல லக்ஷ்மி, அங்கேயே எனக்கு எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சு. சோ அதனால எனக்கு எந்த பதிலும் தேவையில்லை. அதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் அதுவும் எனக்கு தேவையில்லை. நான் அப்பவும் கூட ஒரு முறை முயற்சி பண்ணேன். கடைசியா உன்கிட்ட கேட்டேன், உண்மை என்னன்னு, அதுல யார் சைன் பண்ணதுன்னு கேட்டேன். ஆனா நீ என்ன சொன்ன? நீ தான் அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணன்னு சொன்னல. என்ன அந்த சைனை நீ தான் போட்ட லக்ஷ்மி. முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்மளுடைய உறவும் முடிச்சிருச்சு. எல்லாம் மொத்தமா முடிச்சிருச்சு. பட் வெரி குட், ப்ரௌட் ஆஃப் யூ லக்ஷ்மி. இப்போ உன்கிட்ட நிறையவே கட்ஸ் இருக்கு. நீ இங்க வந்து நிக்கிற. நீ இவ்வளவுலாம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஏன் ரூம்ல ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? இது பெரிய சாதனை இல்லையா? பெரிய பிளானோட தான் வந்திருக்கல. வெரி குட். நீ நீ உண்மையிலே ரொம்ப பெரிய பிளானர் தான். ஜட்ஜோட டெசிஷனையும் உனக்கு ஏத்த மாதிரி நீ மாத்திக்கிட்ட. அவங்களுக்கே நீ ஏமாத்திருக்க. ரிஷி நான் எதுவுமே பண்ணல. அது வந்து கடவுள் தான். ஓ வாவ், கடவுள். வெரி குட் லக்ஷ்மி. மனுஷங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் டாக்டர், வக்கீல், காப்ஸ், போலீஸ், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட மட்டும் தான் இருக்கும். ஆனா நீ மட்டும் டைரக்டா கடவுள்கிட்டயே கனெக்ஷன் வச்சிருக்கே. வெரி குட். ஆனா எதுவும் பேசாத லக்ஷ்மி ப்ளீஸ். இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. நீ ரொம்ப மோசமானவ. அதுக்கு தான் சொல்றேன், என்னோட வாயை கிளறாத. அதுக்கப்புறம் அதுக்கு நீதான் வருத்தப்படுவ. ரிஷி ரிஷி பெட்ல நல்லா படுத்துக்கோ. ஏன் உன் கூடப்பா? வேண்டாம், எனக்கு இங்கே ஓகே தான். குட் நைட். ஐயோ கடவுளே, ரிஷி என்கிட்ட பேச கூட தயாரா இல்ல. இப்ப நான் எப்படி எல்லாத்தையும் சரி பண்றது? நான் என்ன பண்ணி இவனோட கோவத்தெல்லாம் தணிக்கிறது? என்னாச்சு? ரூமை விட்டு வெளியே போணுமா? இல்ல நீ போறியா?
குட் நைட். மலிஷ்கா பாலை குடி, அப்பதான் உனக்கு தூக்கம் வரும். மாம், ரிஷி லக்ஷ்மி கூட ஒரே ரூம்ல இருக்க மாட்டான்ல? பாருமா, அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இது கோர்ட்டோட ஆர்டர். கோர்ட்டோடைய ஆர்டர்? அது இருக்கட்டும், சேம் ரூம்ல இருந்தாலும் சேம் பெட்ல படுக்க மாட்டாங்க இல்லையா? நான் என்ன சொல்ல? என்னம்மா, ஏதாவது சொல்லுங்களேன். உனக்கு தான் ரிஷிய தெரியும். எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உரிமையோட சொல்லுவேன். அவன் அவ கூட பெட்ல படுக்க மாட்டான். இங்க பார், பசங்களை பத்தி உனக்கு தெரியும். அதோட ரிஷி. மாம் ப்ளீஸ், தேவையில்லாத லாஜிக் எல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தான் ரிஷிய பத்தி தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க? உனக்கும் தான் ரிஷிய தெரியும் முதல்ல ஆனா இருந்தே. மாம், அப்பவும் இப்படி பேசுறியே. நீங்க என் அம்மாவா இருந்துகிட்டும் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு புரிய வைக்க வேண்டியதை விட்டுட்டு ஏன் இப்படி ப்ளேம் பண்றீங்க? ஐ மீன் மலிஷ்கா, மாம், உங்களுக்கு என்ன தோணுது? ரிஷி நேரம் தூங்கியிருப்பானா? தூங்கியிருப்பான். தூங்கு ரிஷி, நல்லா படுத்து தூங்கு. ரிஷி, 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 என்னாச்சு? எழுந்துரு. எலும்புல தான் பட்டிருக்கு. ஐயோ, சாரி. எழுந்துரு. பாத்து, மெதுவா. கடவுளே, தூங்க கூட தெரியாதா? இங்க அங்க உருண்டுகிட்டே இருக்க. இதுக்காக தான் நான் உன்னை பெட்ல படுக்க சொன்னேன். ஒழுங்கா போய் பெட்ல தூங்கு போ. ஹலோ, குட் நைட். ரிஷி, என்ன இது? இங்க படுன்னு சொல்ற. என்னோட பேச்சு நீ கேட்கலன்னா மறுபடியும் விழுவ. ரிஷி, ஷாலு, இவ எதுக்கு வெளியே போனா? யாரோட போனா இருக்கும் இந்த நேரத்துல? ஆயுஷா இருக்காத. ஆயுஷ் தான் இவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஷாலு, அக்கா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்? வெயிட் பண்ணி என் தொண்டை வறண்டு போச்சு. அக்கா, உன்ன போன் எடு, அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன். ஷாலு, தேங்க்யூ கடவுளே, இவ போன் எடுத்துட்டா. சரி நீ போன் எடுக்க எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன நீ? நாங்க ரூமுக்குள்ள இருந்த, வெளிய வந்து பேசணும்ல. ஒரு நிமிஷம், உள்ள பேசினா என்ன? எதுக்கு பேச வெளிய வந்த? உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? மாமா ஏதாச்சும் பண்ணாரா? ஷாலு, ரிஷி என்னோட பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். பெட்ல வந்து படு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறான். சோஃபாலே படுக்கிறான். தூக்கத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமும் நான் பெட்ல படுன்னு சொல்றேன். அப்பவே என் பேச்சு கேட்க மாட்டான். எனக்கு அவ்வளவு கோவம் வருது. சரிக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. அவரு பெட்ல படுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன பண்ண? நான் என்னத்த பண்ணுவேன்? நான் தான் என்ன பண்ண முடியும்? அதான் என் பேச்சு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கானே. அட கடவுளே, நீ என்ன செய்யணும்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இல்லக்கா. நான் என்ன சொன்னேன்? உன் பேச்சு அவர் கேட்கலனா நீ அவரை வற்புறுத்தணும்க்கா. வேணும்னா ஜட்ஜ் மேமோட பேரை கூட சொல்லலாம். புரியவே, அன்பா சொல்லு, அதட்டி சொல்லு, மிரட்டி சொல்லு. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்லு. கெட்ட வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கோ, ஆனா ஒத்துக்குவே. சரி, நான் ஜட்ஜ் மேடமோட பேரை சொல்லிடுறேன். பாய். யாருக்கு போன் பண்ற? ரிஷிக்கு. பிக்கப். God knows இவ என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் நான் ஒரு முண்டம். பின்ன என்ன, சோஃபால இருந்து யாராவது உருண்டு விழுவாங்களா? உருண்டு பரண்டு வர படுக்கிறேன்னு இவ சொல்லிட்டு போறா. இல்ல, அது பாசிபிளே இல்ல. அவ ஏதோ வளர்றா. அவளுக்கு என் மேல அதிகாரத்தை காட்டணும். ஆனா என்ன ஆனாலும் சரி, அவ பேச்சு நான் மட்டும் கேட்கவே மாட்டேன். போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணிட்டு இருப்பாமா? ஐயோ, தூங்கிட்டு இருப்பானா? உடனே வந்துட்டாலே அப்படின்னு ஷாலுவோட போனை தான் இருக்கணும். இப்ப என்ன? இது என்னது? என்னோட பெட். அது தெரியுதுல? தெரியுது, ஏன்னா என்கிட்ட கண்ணு இருக்கு. அப்ப எழுந்து இங்க வந்து படு. முதல்ல இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம். அப்பதான் நான் என்ன சொன்னங்கறத நீ ரீவைண்ட் பண்ணி திரும்ப கேட்டுக்க முடியும். நான் தான் சொன்னல, எனக்கு அந்த பெட்ல படுக்க இஷ்டம் இல்ல. முதல்ல என் கையை விடு.
என்ன செய்யணும்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்லக்கா. வேணும்னா ஜட்ஜ் மேமோட பேரை கூட சொல்லலாம். புரியவே அன்பா சொல்லு, அதட்டி சொல்லு, மிரட்டி சொல்லு. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி சொல்லு. ஜட்ஜ் ருக்மணி கேஷ்வநாத் அவங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம உறவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமா, அதனால ஒன்னா இருக்கணும், கணவன் மனைவியா. இப்போ நம்ம கணவன் மனைவியா வாழணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்க பேச்சை இன்னொருத்தர் கேட்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணும். நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் உன்கிட்ட சாஃப்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், வந்து பெட்ல படு. ஆனா நீ என்னோட பேச்ச கேட்கவே இல்ல. ஏன்னா உனக்கு ஒண்ணு தெரியாது, ஆனா எனக்கு நல்லா தெரியும். நீ நேரா படுக்க மாட்ட, உருண்டு உருண்டு தான் படுப்ப. கீழே விழுவேன்னு தெரியும், விழுந்துட்ட. இதுக்காக மட்டும்தான் நான் உன்னை பெட்ல படுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கீழே விழுந்தலையா, அதனால இப்ப எழுந்துரு. எழுந்து பெட்ல வந்து படு. ஏன்னா எனக்கு தெரியும், இப்ப நீ சோஃபால படுத்துன்னு வை, மறுபடியும் உருண்டு நீ கீழே தான் விழுவ. ரிஷி பெட்ல படுன்னு சொல்றேன்ல, நான் சொல்ற மாதிரி படுத்துதான் ஆகணும். இல்லனா நான் வேற வழி இல்லாம ஜட்ஜுக்கு கால் பண்ண வேண்டியதாயிரும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லணும். என்ன மிரட்டுறியா? மிரட்டி பாக்குறியா? நான் ரெண்டு விஷயம் சொல்லணும். முதல் விஷயம், நான் வந்து உருள மாட்டேன். பொண்ணுங்க தான் இங்க அங்கன்னு உருளுவாங்க. நான் ஒரு பையன். சரி, எப்பயாவது நான் உருண்டிருக்கலாம். ஆனா அதே காரணம் காட்டி குத்திலாம் பேச வேண்டாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், நான் யாருக்கும் பயப்படல. இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒன்னும் வீக்கல. என்ன வற்புறுத்தி யாரும் எந்த காரியத்தையும் பண்ண வைக்க முடியாது, புரிஞ்சுக்க. என் பெட்ல நான் படுத்துக்க போறேன். நல்லா கேட்டுக்கோ, இது என்னோட பெட். நீ சொல்லி ஒண்ணு நான் படுக்கல. எனக்கு இங்க படுக்கணும், அதுவும் ஏன் இஷ்டப்படிதான். தள்ளு. உண்மையிலே இவன் ஒரு குழந்தைதான், பிடிவாத குழந்தை. இவன் சரியான பிளாக்மெயிலர். பிளாக்மெயில் பண்ணி கடைசியா இங்க படுக்க வச்சுட்டா. நெவர் மைண்ட். நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னாச்சு, விழலையா? சாரி. தூங்கு. தூக்கம் வரலையா? உனக்கு என்ன பிரச்சனை? பிளாக்மெயிலர். அப்படியே உருள்றான். மலிஷ்கா, எங்க கிளம்பிட்ட? மலிஷ்கா, எங்க போயிட்டு இருக்க? ரிஷி கிட்ட. ஸ்டாப் இட் மலிஷ்கா, ப்ளீஸ். ஓவரா பண்ற. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ரிஷி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ரிஷி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா லக்ஷ்மி மேல இல்ல. அவ ரொம்ப கெட்டவ. ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருது. என்ன பண்றதுன்னே தெரியல. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் படுத்திருப்பாங்க. இல்ல மாம், நான் என் கண்ணால பாக்குற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே வராது. நான் உடனே போயாகணுமா? மலிஷ்கா, முதல்ல யாருக்காவது கால் பண்ணி அதுக்கப்புறம் கிளம்பு. இந்த நேரத்துல நீ அங்க போனேன்னா அப்புறம் ரிஷி உன்னை பத்தி என்ன நினைப்பான்? நீ மறுபடியும் இன்செக்யூர் ஆனதா நினைப்பான். யூ ஆர் ரைட். சரி, யாருக்கு ஃபோன் போடு? கரிஷ்மா ஆண்டி? இல்ல, நீலம்க்கு கால் பண்ணு. ஏன் நீலம் ஆண்டிக்கு? ஏன்னா இப்ப என்ன நடக்குதோ இதுல அதிகமா பாதிக்கப்பட்டு அஃபெக்ட் ஆறது யாருன்னா அது நீயும் நீலமும் தான். ஜட்ஜ பொய்யாக்குறதுக்கு அவ எல்லா முடிவும் எடுப்பா, டெஸ்பரேட்லி. லக்ஷ்மி ரிஷிக்கு பெர்ஃபெக்ட் இல்ல, நீ தான் பெர்ஃபெக்ட்னு அவ ப்ரூவ் பண்ண பாப்பா. ரிஷி லக்ஷ்மி கூட வாழக்கூடாது, மல்லிஷ்கா கூட தான் வாழணும்னு அன்னைக்கு கோர்ட்ல கத்தி கத்தி பேசினாலே, ரிமெம்பர்? அதனால நீலம் தான் உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியும். சோ கால் ஹர். யா, யூ ஆர் ரைட். நான் ஆண்டிக்கே கால் பண்றேன். அலாம் அடிக்குது, எழுந்துருங்க எழுந்துருங்கண்ணா. இந்த நேரத்துல எனக்கா ஃபோன் வருது? மலிஷ்காவா? இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்றா? ஹலோ,
மலிஷ்கா சொல்லு. குட் மார்னிங் ஆண்டி. மிட் நைட்ல போய் குட் மார்னிங்கா சொல்லு. என்ன விஷயம்? ஏதாவது அர்ஜென்ட்டா என்ன? ஆண்டி இந்த டைம்க்கு கால் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி. ஆனா இப்போ ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது ஆண்டி. என்னோட ஹெல்ப்பா? என்னாச்சு? ஆண்டி நீங்க கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி சொல்றீங்களா? இந்த ரிஷி தனியா தானே தூங்கிட்டு இருக்கான். மலிஷ்கா, தூக்கத்துல உளறியா? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆண்டி ஐ நோ இதெல்லாம் கேக்குறதுக்கு ஹார்டா இருக்கும், ஆனா ஐ அம் ரியலி சாரி ஃபார் திஸ். இத நான் கேட்டிருக்க கூடாது. ஆனா ஆண்டி ப்ளீஸ் இந்த ஒரு தடவை செக் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றீங்களா? ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆண்டி, ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டி செக் பண்ணி சொல்லுங்களேன். ஆண்டி நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு புரியுது, பட் இதெல்லாம் சாத்தியம் இல்ல. நீ சொல்ற மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. சோ ரிலாக்ஸ். ஆண்டி ஐ நோ இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும், நடக்கவும் கூடாது. ஆனாலும் என்ன பண்றது ஆண்டி? அது நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதுல லக்ஷ்மி அவ பெட்ல ரிஷி கூட. அத நான் எப்படி சொல்றது ஆண்டி? சாரி, நான் உங்ககிட்ட சொல்றது ஆடா தான் இருக்கும் ஆண்டி. ப்ளீஸ் எனக்காக நீங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. என்ன சொல்ற மலிஷ்கா? நான் இந்த மாதிரி இல்ல மலிஷ்கா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இட்ஸ் நாட் ரைட். இந்த லக்ஷ்மி ரொம்ப ஆட்டம் போடுறா, அவளை நம்ம தடுத்து நிறுத்தணும் ஆண்டி. நீங்க என்ன விரும்புறீங்க? உங்க வீட்ல சின்ன சின்ன லக்ஷ்மி சுத்தணுமா? விட்டா உளறிக்கிட்டே போறியே. நீ சொல்ற மாதிரி நடக்க சான்ஸே கிடையாது மலிஷ்கா. வாயில வருதுன்னு வார்த்தையை கொட்டாத. ப்ளீஸ் செக். உண்மையிலே உருண்டுகிட்டே தான் இருக்கா. மலிஷ்கா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்களா? நான் சாதாரண மனுஷிதான், எனக்கு ஒன்றும் ரெக்க கிடையாது. ரிஷி ரூமுக்கு பறந்து போறதுக்கு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீ நீ சொன்ன மாதிரி குட்டி குட்டி லக்ஷ்மி இந்த வீட்டுல நடமாடக்கூடாதுல்ல. ஆண்டி ஆண்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதெல்லாம் நான் பேசல. என்னால அப்படி யோசிக்க கூட முடியாது. நீ பயந்து போனது மட்டும் இல்லாம எனக்கு போன் பண்ணி என்னையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. நீ கேடிதா திருட்டுத்தனமா என் வீட்லயே என் பையன் ரூமுக்கு போக சொல்றியே. என் தலை எழுத்து. நானும் அதை கேக்குறேன். இப்படி செய்யறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு தோணுது. இதோ நான் கிட்ட வந்துட்டேன். நான் பார்த்து சொல்றேன் இரு. மலிஷ்கா, ரெண்டு பேரும் ஒன்னா பெட்ல தான் தூங்குறாங்க. I knew it. I knew it. இந்த லக்ஷ்மி கண்டிப்பா அவனை ஏமாத்திருவா. ஆண்டி நீங்க அங்கேயே இருங்க, இது நான் இப்பவே வரேன். மலிஷ்கா, என்னாச்சு சொல்லு. நான் அங்க போறேன். நீலம், என்னங்க? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
உள்ள அப்படி என்னதான் பாக்குற? நானா? ஒண்ணும் இல்லையே. நீ உள்ள பாத்துக்கிட்டு இருந்த. உள்ளயா? நானா? நான் பார்க்கல. நான் பாக்கும்போது நீ உள்ளதான் பாத்துட்டு இருந்த. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அங்க எதையும் பார்க்கல. நானே தூக்க கலக்கத்துல இருக்கேன். சொல். இந்த மலிஷ்கா பேச்ச கேட்டு நானே அசிங்கமா சீ. என்னம்மா இவ ஏதோ வினோதமா நடந்துக்கிற? உள்ள எட்டி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அப்படி நான் பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்லிட்டு போற. பயம் என்ன வேணாலும் செய்ய வைக்கும்பா. பயமா? எதுக்காக பயப்படணும்? பயம்தான் காரணம். அப்படி பயந்தவங்க எதை வேணாலும் உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குனதை அழிக்கவும் நினைப்பாங்க. ஒரு பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சானா யோசிக்கவே மாட்டா. மனசுல பயம்தான் இருக்கும். பெரிய பெரிய தவறான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அவ எடுக்கிற முடிவுல கட்டி காத்ததெல்லாம் அழியிற நிலைமைக்கு வந்துரும். மலிஷ்கா, இத பாரு, நீ பயப்படுற. ரிஷி உன்னை விட்டு நழுவிடுவான்னு நீ பயப்படுற. இந்த பயம் உன் எண்ணங்களை சாகடிக்குது. இது உன்னை பைத்தியமாக்கி அலைய விடுது. இது உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். உன்னையே உன் பயம் அழிச்சிடும். உனக்கும் ரிஷிக்கும் இருக்கிற உறவை இது முறிக்க முடியும். சொல்ல போனா எல்லாத்தையும் செய்ய முடியும்.